கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசியும் அரை டம்ளர் கருப்பு உளுந்தும் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு, அரை முடி தேங்காய். தேங்காயை வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவு ஊற்றணுன்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அரிசி 1 டம்ளரும் அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அப்போ 1.5 டம்ளர்னா 3 மடங்கு தண்ணினா 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி அரிச்சிடணும். கருப்பு உளுந்தில் மண் இருக்கும். நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டுக்கலாம். ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 5 விசில் விடணும். நல்லா வெந்துடும். மூடி விசில் போட்டுடலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கும். ஸ்டீம் இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரை முடி தேங்காயில். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு அளவாக நான் போட்டிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா பத்தாது இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசிச்ச உடனே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ரெடி ஆயிரும் கஞ்சி. இதுக்கு வந்து பாசிப்பருப்பு துவையல் வந்து நல்லாயிருக்கும். இது நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த துவையல் தொட்டு சாப்பிட்லாம் அந்த கஞ்சிக்கு. சத்தான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி.